திமுகவுடன் அதிமுக எந்த பேச்சுவார்த்தையையும் நடத்தவில்லை என்றும், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைப்போம் என்றும் அதிமுக சட்டமன்ற கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக சட்டமன்ற கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, கட்சியின் வெற்றி மற்றும் கூட்டணி தொடர்பாக சி.வி. சண்முகத்தின் விமர்சனங்களுக்கு பதிலளித்தார். அந்தந்த மாவட்டங்களில் கட்சி நிர்வாகிகள் பொறுப்புடன் பணியாற்றியிருந்தால் வெற்றி பெற்றிருக்க முடியும் என்றும், தனது மாவட்டத்தில் உள்ள தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கும் என்றும் தெரிவித்தார். தன்னை கட்சியின் கொறடா பதவிக்கு தகுதியற்றவர் என சி.வி. சண்முகம் கூறியிருப்பது குறித்தும் அவர் விளக்கம் அளித்தார். அண்ணன் எடப்பாடியார்களுடைய உழைப்பு, கூட்டணி கட்சியினுடைய பலம், இதுதான் வெற்றிக்கு காரணம். பாமக கட்சியால் தான் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது என்று சொன்னால், விழுப்புரத்திலே 2016 இவர் போட்டியிடுகின்ற பொழுது ஏன் இவர் வெற்றி வாய்ப்பு இழக்க வேண்டும்? எதனால் இவர் வெற்றி வாய்ப்பை இழந்தார்? அதற்கு காரணம் சொல்ல வேண்டும் இல்லையா? வருகின்ற எந்த தேர்தலாக இருந்தாலும், அது உள்ளாட்சிக்கான தேர்தலாக இருந்தாலும் சரி, அல்லது இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி, ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமாக வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அல்லது சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் தமிழகத்திலே அம்மானுடைய ஆட்சியை அமைக்கும் என்று உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.